தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் என்ன வித்தியாசம்? தஞ்சாவூரில் நெல் விவசாயம் ஆகுது. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக நெல் விளையிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம் தான். மெட்ராஸில் என்ன விளையுது? கட்டடம் விளையுது, நிறையா கட்டடம் விளையுது. புரியுங்களா? இப்போ தஞ்சாவூருக்கும் மெட்ராஸுக்கும் என்ன வித்தியாசம்? தஞ்சாவூருக்கு போயிடுறீங்க, ஏதோ வறுமை காரணமாக மெட்ராஸில் உள்ளவன் தஞ்சாவூரை பக்கம் வந்துடுவான். இங்கே பசியும் பட்னியாக இருக்காம தஞ்சாவூர் சோழ நாடு சூருடைத்து அப்படின்னு சொன்னானோட அங்கே எவனோ சோறு போட்டுவான் நம்மளுக்கு அப்படின்னு தஞ்சாவூர் பக்கம் கிளம்பி வந்துட்டான் ஒருத்தன். வந்து ஒரு வீட்டில் அம்மா தாயை 2 சோறுங்கன்னா சோறு வயிறுக்குள்ளாக போட்டான். அதான் பரவாயில்லையே, மெட்ராஸில் ஒரு வேளை சோறு வாங்க முடியாது, அந்த வீட்லேயும் வயிறுக்குள்ளாக சோறு விட்டான். அந்த வீட்டிலே வேலை பார்த்தான், நல்லா சாப்பிட்டான், நல்லா உடம்பு வளர்த்தான். அப்புறம் விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டான். அவங்க கூடயே உதவி வந்து தஞ்சாவூரில் உள்ளவன் மெட்ராஸுக்கு போனான். நல்ல பசி, ஒரு வீட்டில் போய் சாப்பாடு கேட்டான். பொண்டாட்டி சொன்னான், சோறு எவனை கேட்குறான், பசி ஆகுதுருவான் அவனுக்கு 2 சோறு. புருஷங்காரங்க, சோறெல்லாம் போடாத, வீட்டை நோட்டம் போடுவான், வீட்டிலேருந்து எதுவும் திருடிட்டு போடுவான், சேரனுக்கெல்லாம் சோறு போடாத அப்படின்ட்டான். சரின்னு சோறும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டான். என்னடா அப்படி சொல்கிறானுங்களேன்ட்டு அடுத்த ஒரு 4 வீடு போய் கேட்டான். அம்மா தாயேன்னா உள்ளேருந்து ஒரு நாய் வேகமாக ஓடியாந்துச்சு. லல்லுன்னு குலைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா வீட்டில் நாயை கட்டி போட்டு வச்சுருக்கானோ, வீட்டில் போய் சோறு கேட்போம்னா நாய் வந்து குலைக்குத அப்படின்னு பயந்து போயிட்டான். கடைசியாக ஒரு வீட்டுக்கு போய் கேட்போன்னு கேட்டான். அம்மா தாயை வைத்த பசிக்குது, சோறு போடு. ஏன் வேலையால் மெட்ராஸ் சிட்டியில் உடம்புக்கு காலு கையெல்லாம் நல்லா தானே இருக்குது, எங்கே போய் வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியது தானே, எத்தனை பேரியா கிளம்புறீங்க அந்த மாதிரி சோறு அப்படின்னா. ஏன்டா சோறு கேட்டால் அவ்வளோ திட்டுறானே அப்படின்னு போயிட்டான். பிறகு இந்த ஊர் நம்மளுக்கு லாயக்கு இல்லை, நம்ம சொந்த ஊர் தஞ்சாவூருக்கே போயிடும். ஏதோ கோயிலில் படுத்து கிடக்கலாம், மரத்தடியில் படுத்து கிடக்கலாம், அம்மா தேன்னு யாராச்சும் ஒருத்தர் சோறு போடுவா. மெட்ராஸ் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கலையாப்பா அப்படின்னா. இப்போ எது பெஸ்ட்டு, தஞ்சாவூரா சென்னையா? நீங்களே முடிவெடுத்து சொல்லுங்கள். நன்றி மாணவர்களே.